அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அந்த கனடா மாவை பற்றியும் இந்த இங்கினி மில்கை பற்றியும் ஒரு ஃபீட்பேக் தாரேன். இது இந்த அவெக்ஸராவால் நான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிற ப்ராடக்ட் இது ரெண்டும். உண்மையிலே நான் இதை எதுக்காக எடுத்தேன்னு சொன்னால், எனக்கு சாப்பிட எந்த ஒரு சாப்பாடுமே எனக்கு ஒத்து வராது. எனக்கு ஃபுட் அலர்ஜிக். எந்த சாப்பாடுமே எதுவுமே எனக்கு சாப்பிட இயலாது. சாப்பிட்டா உடம்பு வீங்கிறது, இந்த உள்ளுக்கு ஹார்ட் எல்லாம் எனக்கு வீங்கிறது. தும்மல், எந்த நாளுமே தும்மல் விடாமல் தும்மிட்டே இருக்கும். நிறைய பிரச்சனை. அதே போல் அதை கொண்டு வீசிங் வாரது. இப்போ நான் டெய்லி நைட்டில் சின்குளுசை பாவிக்கிறது. இது ஒரு 7 வருஷம், குறைஞ்சது 7 வருஷமாக இந்த சின்குளுசை நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். இடையில போய் மருந்து எடுக்கிறது அப்படி. இந்த சின்குளுசை அதுவும் டெய்லி எனக்கு குடிக்கும்போது இப்போ ஒரு மாதம் மட்டுக்கு அது சரியாக வரும். அந்த சின்குளுசை அந்த தும்மலை மட்டும்தான் கட்டுப்படுத்தும். மற்றது அந்த கடி, அந்த வீக்கம், அந்த வீசிங் குணம் இது எல்லாமே இருக்கும். அதுகளை கட்டுப்படுத்தாது. அந்த தும்மல் அந்த மேலே லேசாக கடிக்கிற தன்மை அது குறையும். ஆனால் வீக்கம் இருக்கும். இப்படித்தான் 7 வருஷமாக நான் இருக்கிறேன். இது எல்லா மருந்தும் செஞ்சு பார்த்துட்டு, கிளினிக் போய் பார்த்து எல்லாமே செஞ்சேன். குளுசை குடிக்கும் வரைக்கும் அது கொஞ்சம் நல்லா இருக்கும். குளுசையை விட்டா வரும். அதால் டெய்லி குளுசை யூஸ் பண்ணணும். ஏழாமத்தான் கடைசியில் இதை எடுத்து பார்த்தேன். இந்த கனடா மாவையும் இந்த இங்கினி மில்கையும் எடுத்து பார்த்தேன். நான் ஒரு டின் குடிக்கிறதுக்கு முன்னுக்கே, அதாவது ஒரு டின் குடிக்கிறதுக்கு முன்னுக்கே நான் ஃபஸ்ட்டுக்கு கனடாமா எடுத்தேன். ஃபஸ்ட்டுக்கு கனடாமா சப்ளிமெண்ட் என்கிட்ட இருந்தது. அதால் நான் அதை யூஸ் பண்ணினேன். ஒரு கிழமைக்கு பிறகு தான் நான் இங்கினி மில்க் எடுத்தேன். உள்ளுக்க குடிக்கிறதுக்கு எடுத்தேன். இந்த கனடாமா ஃபஸ்ட்டுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு மேலெல்லாம் லேசான இந்த மசுக்குட்டி பட்டா எப்படி எங்களுக்கு மொசுண்டு இந்த அரிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. பிறகு ஒரு 3 நாள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அப்படி வரும்போது நான் ரிஷி ஆயில் அப்ளை பண்ணுவேன். அந்த எங்கெல்லாம் அப்படி இருக்குதோ அந்த இடமெல்லாம் நான் ரிஷி ஆயில் அப்ளை பண்ணுவேன். உடனே அந்த கடி, அந்த அரிப்பு தன்மையெல்லாம் நின்றுடும். மற்ற நெக்ஸ்ட் வீக்கில் தான் நான் இங்கினி மில்க் யூஸ் பண்ணினேன். அதுவும் இது ரெண்டையும் சேர்ந்து யூஸ் பண்ணினதுக்கு பிறகு எனக்கு அந்த அரிப்பெல்லாம் இல்லை. நல்லாவே குணமாயிட்டு. நல்லாவே இப்போ நான் எந்த ஒரு டேப்லெட்டுமே எடுக்கிறது இல்லை. மாஷா அல்லாண்டு எனக்கு சாப்பிடணும். எல்லா சாப்பாடும் இப்போ சாப்பிட்றது. சின்குளுசை நான் குடிக்கிறது இல்லை. வீசிங் டேப்லெட் பாவிக்கிறது இல்லை. எந்த ஒரு சளிக்கணும் எதுவுமே இல்லை. இல்லாட்டி எனக்கு அந்த ஒரு பக்கம் கை